வேண்டும் என்று ஒரு கூட்டம் முனைந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த வெற்றி கோட்டை தொட்டு தன்னுடைய ஆளுமையை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றவர் நம்முடைய அண்ணன் திருமாவர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதே வகை பரப்புரையை அவர்களும் மேற்கொண்டார்கள். ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு நம்முடைய அண்ணன் அவர்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் அமைவதற்கு அடித்தளமிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அந்த கூட்டணி வெற்றியை உறுதி செய்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆட்சி மாறாமல் போயிருக்கலாம், ஆனால் நம்முடைய 40 தொகுதி வெற்றியை பார்த்து, கடந்த முறை பெற்ற 39 தொகுதி வெற்றியை பார்த்து இந்த கூட்டணியுடைய பலத்தை உணர்ந்து இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநில கட்சி தலைவர்கள் அவர்களும் இந்த தேர்தலில் அதற்கு ஒத்துழைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பாஜக ஒரு மிருகபலம் பெற்ற ஆளுங்கட்சியாக வர முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை பாஜக மிருகபலம் பெற்று மோடி பிரதமராக இருந்தால் நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றியிருப்பார்கள். இந்தியாவை சின்னாபின்னமாக்கி இருப்பார்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைத்திருப்பார்கள். நமக்கு இருக்கின்ற மொழி அடையாளத்தை, இன அடையாளத்தை ஒட்டுமொத்தமாக குலைத்து போட்டிருப்பார்கள். ஆனால் அத்தனையும் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னதான் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் நினைக்கின்ற காரியத்தை செய்ய முடியாமல் தவிக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்றம் இன்றைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சூழல் ஏற்படுவதற்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று கொள்கை ரீதியாக குரல் கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் திருமாவர்கள். தனக்கென்ன லாபம் என்று பார்க்காமல் இந்த நாட்டுக்கு என்ன லாபம், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அண்ணன் அவர்கள் நம்முடைய இந்த கூட்டணியிலே மிக சிறப்பான முறையில் பணியாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் மோடியுடைய அந்த காட்டாட்சியை தடுத்து நிறுத்தியிருக்க முடிகிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய அண்ணன் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய மண்ணின் மைந்தராக நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் தொடர்ந்து ஒலிக்க இருக்கிறது. கடந்த முறையே பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடாக முதலாக குரல் கொடுத்தவர் அண்ணன் திருமாவர்கள். எந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர் விரோதி என்று சித்தரிக்கிறார்களோ, அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் அவர்களுக்கு நட்டம் வருகிறது, அந்த இனம் ஏமாற்றப்படுகிறது என்ற பொருளை அழுத்தமாக பதிவு செய்து அதை கடிதமாக கொடுத்து அதற்கான நடவடிக்கையை துவங்கியவர்கள். எனவே எத்தனை பேர் எத்தனை அவதூறு பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்து வைத்தாலும் அண்ணனுடைய பணி தொடரும். இந்தியாவிற்காக, நம்முடைய தமிழகத்திற்காக, மற்ற நாடுகளில் வசிக்கின்ற தமிழ் மக்களுக்காக என்றைக்கும் குரல் கொடுக்கின்றவராக அண்ணன் திருமாவர்கள் இருக்கின்றவர்கள். எனவே அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற அளவில் இந்த தேர்தல் வெற்றிக்கு உழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.